வணக்கம். இப்போ இந்த ஹோம் தியேட்டர் வந்து மிட்சன் ஹோம் தியேட்டர் சவுண்டு ப்ராப்ளம் எப்படி இதை சால்வ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது, ஆனால் ஸ்பீக்கர் சவுண்டு தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வருது. பார்க்கலாம். இப்போ ஓகே, ஸ்பீக்கர் சவுண்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வர்றதால நம்ம வந்து இனிமேல் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக உள்ள ஐசி எல்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ செக் பண்ணிக்கலாம். நம்ம ஓகே, இங்கே பாருங்கள், 20-30 ஐசி தான் பயன்படுத்துகிறாங்க. மேக்ஸிமம் இதான் பயன்படுத்துகிறாங்க. டேமேஜ் ஆகிருக்கு, அதாவது வெடிச்சிருக்கு. மற்ற 2 ஐசியும் வந்து நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ உங்கள் விருப்பம் 3 ஐசியும் மாற்றினாலும் மாற்றிடலாம். ஒன்று 25 ரூபா 30 ரூபா தான் வருதுங்கிறதால மாற்றிடலாம், இல்லைனா இது ஒன்றை மட்டும் மாற்றிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டயோடு, அதாவது 4007 டயோடு வந்து இதுவும் வெடிச்சிருக்கு. எதுவும் அதிக கரண்ட் எடுத்துருக்கிறதால வெடிச்சிருக்கு. இந்த டயோடில் வந்து எது வெடிச்சிருக்கோ அதை மட்டும் மாற்றக்கூடாது, 4ஐயுமே மாற்றிடணும். அது கூட இந்த கெப்பாசிட்டரையும் செக் பண்ணணும். ஆனால் டயோடு வெடிச்சிருக்கிறதால இந்த கெப்பாசிட்டர் கண்டிப்பாக செக் பண்ணணும். இது 2200 மைக்ரோ ஃபேரட்டு. ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. டயோடு ரிமூவ் பண்ணியாச்சு. கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். கெப்பாசிட்டர் ஃபஸ்ட்டு அதனுடைய மைக்ரோ ஃபேரட்டை செக் பண்ணலாம் எவ்வளோ இருக்குதுன்னு. ஓகே, 2200 வேல்யூவுக்கு என்ன காமிக்குது அப்படின்னா 2116 காமிக்குது. ஓகே, இதை மாற்ற தேவையில்லை. உங்களுடைய ஓன் ஹோம் தியேட்டராக இருந்தால் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இதுவுமே 2144 காமிக்குது. ஸோ இதையும் மாற்ற தேவையில்லை. ஸோ இது வந்து புதுசாக நம்ம 4007 டயோடு எடுத்துக்கிட்டோம். 4ஐயுமே மாற்றிக்கணும், டயோடு மட்டும். ஓகே, மாற்றியாச்சு. கெப்பாசிட்டர் அதையே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த 4 டயோடு அப்புறம் 20-30 ஒரே ஒரு ஐசி மட்டும் மாற்றியாச்சு. இப்போ ஹோம் தியேட்டர் எப்படி பாடுதுன்னு பார்க்கலாம். ஓகே, எஃப்எம்மில் வச்சாச்சு. சவுண்டு மிஷின் சவுண்டு வருது. பின்னாடி ஸ்பீக்கரை செக் பண்ணி பார்க்கலாம். இது அப்படியே 5.1 மாதிரி ஏமாற்றிருப்பாங்க, ஒன்றுமே கிடையாது. 2 சேனலில் 5 சேனலாக பிரித்து இதில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. மிஷின் சவுண்டு வருது. ஓகே, அதாவது 2 ஆறு கொடுத்துருப்பாங்க. 2க்கும் ஒரே ஐசி ஒரே சேனல் தான். அதை சும்மா போட்டு பார்க்கலாம். இந்த 3 சவுக்குக்குமே ஒரே ஒரு ஐசி தான், 3 சேனலே கிடையாது, ஆனால் அப்படி போட்டுருப்பாங்க. ஓகே, இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டுருங்க. தேங்க்யூ.